உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை ஏவுகிறபடியால இன்று சில எச்சரிப்பு வார்த்தைகளை நாம் ஜாக்கிரதையாக தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவலாக நாம் மாறின பிறகு ஆண்டவர் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். பழைய நிலைமையிலிருந்து நம்மை உயர்த்திருக்கிறார். விக்கிரகங்கள் இருந்து நம்மை பிரித்தெடுத்து தேவ பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். நம்மை காப்பாற்ற அவர் இருக்கிறார். எந்த சமயத்திலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு தைரியம் இருக்கிறதுல, நம்பிக்கை இருக்குது. அது உண்மை. ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நாம் ஆண்டவரே என்று ஆபத்து காலத்தை கூப்பிடும்போது ஓடி வருகிற தேவனாக, நம்மை தேடி வருகிற தேவனாக, நம்மை காப்பாற்றுகிற தேவனாக, எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் நம் தேவன் நம்மை காப்பாற்ற இரக்கமுள்ளவராக இருக்கார். க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமையாத க்ளோரி 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 க்ளோரி. சோத்திரம் அல்லது சோத்திரம் அல்லது ஷரபல ஷக்கலப திரியந்தரபல ஓரி காபா ஷபா கபா பாபா ரியந்த ரீலே கபா பாபா பாபா. கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ளவர், மகிமையுள்ளவர் என்றவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் மக்கள் நம்பிக்கை இல்லாதனால, அவிவிசுவாசத்தினால, தங்கள் யோசனை கெட்டு போயிருக்கு, யோசனை இல்லாதனால அவங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடம் நாம் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்று அதற்கு பிறகு முன்னாடியே நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவர்களாகவும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் நாம் கிறிஸ்துவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நமக்கு ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்திருப்பார். ஆம், அதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் நிலைமையை உயர்த்திருக்கிறார். உங்கள் ஆபத்தில் உங்களை உயர்த்திருக்கிறார். உங்கள் பண தேவைகள் பணத்தை சந்தித்திருக்கிறார். உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பணம் அதிகமாக வரும்படியாக வருமானத்தை கொடுத்திருக்கிறார். பதவி உயர்வை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு செழிப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பர்மனன்சி வேலையில் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் நல்ல வருமானத்தை, இன்கம்மை கொடுத்திருக்கிறார். வியாபாரத்தை விரிவாக இருக்கிறார். நீங்கள் செழிப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வாங்கும் அளவுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரிசோர்ஸை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் சில நேரம் சில காரியங்கள் உங்களுக்கு டிலே ஆகுது, சில நன்மைகள் வரலை, ஒரு போராட்டமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லையில், உங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போது நீங்கள் தவறான முடிவை எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை, உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சுற்றி இருக்கலாம் மக்களாக இருக்கலாம், ரொம்ப நாள் உங்களை பழகி கொண்டவர்களாக இருக்கலாம், வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உங்களோட சக ஜனங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க, தைரியமாக வாழ்கிறவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல, உன் முன்னால் தைரியமாக வாழ்கிற உன் எதிரியை கூட நீ பகைக்காத, அவனுக்கு எந்த கெடுதலையும் செய்யாதுன்றார் வேதாந்தத்தில் படிக்கும்போது. அப்போ நம்ம காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களாம் இருக்கக்கூடாது. நான் யாரும் அப்படி சொல்லலை. துணிகரமாக மற்றவங்க தைரியமாக வாழ்கிறாங்க. அவன் இண்டிபெண்ட்டாக அவன் வாழ்கிறான். அவன் ஆண்டவருடைய காலை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறான். ஆண்டவர் பற்றி கொண்டவர்களாக இருக்கலாம். அவன் வேலை உண்டு, அவன் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் தவறாக ஏதோ ஒரு காரணத்துக்கு இவங்க தான் எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க, இவங்க தான் எனக்கு எனக்கு மாந்திரிகம் பண்ணுறாங்க, இவங்க தான் எனக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்களை சந்தேகப்படலாமா? நண்பர்களை சந்தேகப்படலாமா?
இன்னசென்ட் பீப்புளை சந்தேகப்படலாமா? முகத்தை பார்த்து ஒருத்தர்களை நாம் கணிக்கலாமா? அவர்கள் செயல்களை பார்த்து அவர்கள் நாம் ஒரு முடிவுக்கு வரலாமா? இவர்கள் துரோகிகள், இவர்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர்களுக்கு துணிகரமாக அவர்களுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யலாமா? அவர்களுக்கு நாம் மந்திரக்காரங்களை பார்த்து அவங்களுக்கு மந்திரம் செய்து அவர்களை வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாமா? உங்களுக்கு தெரியுமா, நம் இரட்சகர் இயேசு மிகப்பெரியவர். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசோதம் இல்லை என்று என்னாக 23 படிக்கும்போது சொல்லியிருக்காரு. தெர் இஸ் நோ சார்சரி அகெயின்ஸ்ட் ஜேக்கப், தெர் இஸ் நோ டிவினேஷன் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் கரம் வரும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யாராக இருந்தாலும், இன்னைக்கு நான் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா கிறிஸ்துவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவர் இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு துணிகரமாக உங்களுடைய கணிப்புனால உண்மை எதுவும் தெரியாம மற்றவர்களை நீங்கள் பகைக்கலாமா? மற்றவர்களுக்கு விரோதமா, அவங்க அழிவுக்கு, அவங்களுக்கு விரோதமா, அவங்க வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க மற்ற நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நீங்க பாம்பு போட்டு வெடிக்க வைத்து அவங்கள நாசம் பண்றாங்களா? ஒரு நாசம் பண்ண நீங்க கையை எடுக்கலாமா? நீங்க விரைந்து வரலாமா? எங்க வர்றீங்க? நீங்க ஓடி போய் யாருக்கு என்ன கெடுதல் செய்றீங்க? செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். சகோதர சகோதரிகளே, நம்ம யாருக்கு முடிவு எடுக்கணும்? நம்ம யாரும் பகைக்க வேண்டாம். வெஞ்சன்ஸ் இஸ் நாட் அவர்ஸ், வெஞ்சன்ஸ் இஸ் மைன், ஐ வில் ரீபே சேஸ் த லார்ட். அதனால ஆண்டவர்கிட்ட விடுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா மற்றவங்க மேல, உங்க வாழ்க்கையில நான் இந்த மாதிரி நான் விருத்தி அடைய முடியல, நான் ஆசீர்வாதம் இருக்க முடியல, நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படிப்பட்ட எனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க, இவ்வளோ பாடுபட்டேன், இவங்க தான் காரணம் என்று நீங்க நினைச்சா ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, துதிங்க, ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அது உண்மையா இருந்தா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்ம விரோதமா செய்யலாமா? நம்ம அந்த ஹீரோயிசம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த துணிக்கிற பாவம் செய்யக்கூடாது. நமக்கு நம் குடும்பம் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது, நாம் நன்றாக வாழ வேண்டும். நாம் ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். உங்க வியாபாரத்தையும் உங்க தொழிலையும் நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக செய்வார், விருத்தியடை செய்வார். டிலே ஆகுது, சில போராட்டங்கள் வருது, சரீர போராட்டங்கள், துன்பம் வருது. அதனால மற்றவர்களை நாம் தவறாக எண்ணி அவர்கள் மேல் அம்புகளை எய்யக்கூடாது. நம் தேவன், நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, இது ஒரு கவுன்சிலிங்காக இந்த மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தேவ ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னை பார்க்காதீர்கள், நான் மிகவும் சாதாரண ஒரு மனிதன், நான் ஒரு பாடுள்ள மனிதன், இவைகள்லாம் கடந்து வந்து இருக்கிற ஒரு மனிதன். முகாந்திரம் இல்லாமலே எனக்கு விரோதமாக எழுந்திருந்தார்கள், துரோகம் பண்ணினார்கள், பில்லி சூனியம் பண்ணினார்கள், எனக்கு ஏமாற்றினார்கள், என் முதுகலை குத்தினார்கள், துரோகம் பண்ணினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அவங்களாம் ரட்சிக்க பண்ணும். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக சொல்லுவது அவர்கள் இல்லாமல் போலாங்க என்பதுதான் உண்மை. தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்ம மேல பாவப்பட்டுதான் அவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார் அல்லவா? அந்த கிருபையின் தேவன் நம்மை கைவிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? நம்மை ரட்சித்தவர் நம்மை விட்டு விடுவாரோ? இல்லை சகோதர சகோதரிகளே. இந்த நேபுகாத்நேசர் பாருங்கள், தானியேல் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது, இந்த பாபிலோன் தேசத்தை அரண்மனையை நான் இவ்வாறாக கட்டினேன் என்று சொல்லி பெருமை பாராட்டினான். அந்த நிமிடமே அவனுக்கு என்ன வந்தது? பரலோகத்திலிருந்து செய்தி வந்தது, உன் ராஜ்யபாரத்தை நீ இழந்து போக போகிறாய்,
உன் ராஜ்யபாரம் விட்டு விலகி நீங்கி போக இருப்பது என்று சத்தம் வந்தது பரலோகத்திலிருந்து. அன்றிலிருந்து அவன் ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ள ராஜா நேபுகாத்நேசர் புல்லை தின்னும் மாடு போல மாறினான். 7 வருஷம் அவன் அவதிப்பட்டான், அவமானப்பட்டான், மிருகம் போல வாழ்ந்தான். ஏனென்றால் அவனுக்கு வந்த மேட்டுமையும் பெருமையும். மனிதனுக்கு அந்த பெருமை வரக்கூடாது, மேட்டுமை வரக்கூடாது. உனக்கு அழகு இருக்கு, உனக்கு வருமானம் இருக்கு, உனக்கு படிப்பு இருக்கு, உனக்கு செல்வ செழிப்பு இருக்கு என்று சொல்லி நீ தேவனை மறுதலிக்க கூடாது. தேவன் பட்சபாதம் அல்லவர் அல்ல. அவர்